கட்டு மாதிரி போட்டு கூட விடுமா. இந்த எடுக்கிறப்பா இதுல பாருங்க, பிடிக்கலாம் அத்தை எடுத்து தரேன். சரிம்மா. இந்த புடவை நாங்க பார்க்கணும், நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்றேன். என்ன பண்றீங்க? எல்லாம் இருக்காங்க. எச்சு பக்கத்துல தெரியும். அட்ரா தாத்தோட ரொமான்ஸா இருக்கு. அவர் பொண்டாட்டிக்கு அவர் தராரு. அப்பாவை பார்த்து என் அப்பனாலே என் பிள்ளையாலையுமே வாங்கி கட்டுறேன். சொல்றேன், உங்க அப்பாவும் அப்படி இருக்காரு, உங்க பிள்ளையும் அப்படி இருக்காரு, நீங்க மட்டும் எங்க இப்படி இருக்கீங்க? 2 அண்ணிங்க அங்கே இருந்தாங்க பத்தியா, கிட் செக்ஷன்ல பில்லு கொடுத்துட்டு வரும்னு சொன்னாங்களா, அவங்க கூடவே நான் இருந்திருக்கணும். தெரியாதனமா அவங்க கூட வந்துட்டேன். என் தங்கச்சி ஒருத்தா பார், அவளே சேர்த்து அப்படியே கூடவே வச்சிருந்து அப்படியே பேசிட்டு வந்துருக்கணும். அப்படி கூட வரன்ட்டு வந்து வாங்கி கட்டுறேன். மாமா உண்மையை சொன்னா அப்படியே சுருக்கு சுருக்கும் கொடுத்தோம். ஒன்றும் வச்சு கட்ட ரெடியா இருக்கேன், கட்டி விடவே ரெடியா இருக்கேன். பண்றேன் தள்ளி போங்க. நமக்கு தெரியாம நிக்கிறோம். உங்க ஊர்ல தெரியாம நிக்கிறது. ஆமா, இதான் எங்க ஊர்ல தெரியாம நிக்கிறது. அதனால நீங்க அமைக்கிறேன். பாத்துக்கிறேன். சுகதப்பா இருக்கு. இது சம்பந்தி ஏதோ கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. ஏற்பட்டலாம். நல்லாதான் இருக்கு. நடத்துங்க. ஏன்னா காசு கமிச்சுது. என்ன பண்றீங்கன்னு பார்க்க வந்தோம். இங்க வந்து பார்த்தா பொண்டாட்டிக்கு புடவை செலக்ஷன் நடக்குது. சொந்தக்காரங்க எடுப்பாங்கன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு எடுத்துட்டு இருக்காங்க. வாயாடி ஏய் என்னடி கிட்டக்காரங்க உங்க புருஷன் எடுத்து கொடுக்கலையா? இந்த மாட்டி விட்டு வாயா கிட்ட. அதானே ஏன் எடுத்து கொடுக்க முடியாது உங்களால உங்க பொண்டாட்டிக்கு? இப்பவே எடுத்து கொடுக்குறேன். இல்ல ஆயாவும் திட்டி விடுவீங்களா? இல்ல நல்லா பாசத்துல வரணும்டி, சொல்லிலாம் வரக்கூடாது. நான் நல்ல பொருளை தேடிட்டு இருந்தேன். சரி பாக்குறேன். என்ன எடுத்து கொடுக்குறீங்க? இதுக்கு மேல விட்டு நம்ம ஓட போயிடும். அதை எடுத்து கொடுக்கணும். காட்டுமா? இந்த எடுக்கிறப்பா அது பாருங்க, இல்ல வேற ஏதாவது சரிங்க. இந்த கலருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இந்த மாதிரி கூம்பு கலர் பிடிக்கும். வச்சு பாத்துரும். பார்டர் பெருசா இருக்கு, நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. எல்லாம் புருஷன் படி சூஸ் பண்றது. என்னடா அவங்க புருஷனை புடிச்சு வச்சிருக்கணும். ஒரு பிடிச்சி வச்சிருக்காங்களா? பிடிக்காம இருக்கீரா? அப்புறம் என்ன திரும்ப கழுத்து உடச்சிருவேன். போய் சொல்லட்டா மாப்பிள்ள? அதாடு சும்மா விளையாட வரீங்களா? அது ஷாப்பில் எங்கெல்லாம் பார்க்கலாம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். பாருங்க, கொஞ்சம் கதவு சூப்பரா இருக்கு. போட்டு செலக்ட் பண்றது. இதை பாரு. இதுக்கப்புறம் எதுக்கு நிறைய பட்டு போட இருக்கிறத கட்டிக்கலாங்க. உடனே நீங்க வேற பத்தி கல்யாணம் விளையாடுறியா? அப்புறம் அடுத்தது ஒரு வயசு எங்கேயோ இருக்குது. இதுதான் நம்ம கண்குள்ள பாக்குற மாதிரி இருக்கும். அது நல்லா பண்ணாமண்டா. அப்படி சொல்லல. யாருக்கும் பேத்திக்கும் ஒன்னா தெரியுதுல. அதெல்லாம் புரியுது, அதெல்லாம் புரியாமல இருக்கு. எப்படியா ஒரு வேட்டாத வேலை பாப்பா, அதுக்குதான் சொல்றேன். உங்க கதையில எதுக்கு என்ன இருக்கிறீங்க? உங்க புருஷாச்சு, நாங்க சும்மா வெடி பார்க்க வந்தோம். தெரியாம வந்துட்டப்பா. நிறைய நல்லா இருக்கு. எல்லாம் பார்த்து முடிச்சீங்கன்னா நாங்களும் பார்ப்போம். சீக்கிரம் பாருங்க. சின்ன போய் அடுத்த வேலையை பாக்குறோம். சும்மா தான் பார்க்க வந்தோம். ஏன் டிவில வேலைமா வேலை இருக்கு. பண்ணோம். பசங்களுக்கு மட்டும் எடுத்து முடிச்சோம். வேலையை பசங்களுக்கு எடுத்துட்டீங்களா? சரிம்மா, நாங்க போய் பாக்குறோம். சரி. ஆமா இங்க என்ன பண்றீங்க பார்க்க வந்தோம். பார்த்துட்டு வந்து மிஸ் பாருங்க போயிட்டு. சரி வாயடி கிளம்புங்களா? அனுப்பி விடு. புறவை இருக்கவங்களுக்கு தங்கச்சி தானே, பார்க்காம அனுப்பி விட்டுறேன். சரி கட்டிக்கோங்க. ஓகே. பாரு கட்டிட்டு பாக்குறதா? நல்லாதான் இருக்கு. மாமியில எந்த மாமி அழகா இருக்கும்? இந்த வில்லகத்துக்கு நான் வரலப்பா. ஒருத்தர் புருஷன் இங்கே இருக்கிறாரு, ஒருத்தர் புருஷன் வீடியோ கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்ன இதுல கோத்து விடாதீங்க. கல்யாணம் நீங்க போறது வேண்டாம். எந்த விளையாட்டுக்கு வரல. அவங்க கூட போனா அவங்க வில்லங்க பிடிச்சவங்க. பரவாயில்ல. பிடிவாதம். ஆமா அப்படிதான். வா நீ வாங்க கூட. அதாடா கோத்து நிலத்துக்கு வராது. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். வேற அட்ட காஸ்டியூம் போடலாம். என்னப்பா மெண்டல் வீட்டுல மறைஞ்சிட்டாங்க. ஓகே. எல்லாருக்கும் அவங்களுக்கு எடுத்து விடுறீங்க. அவங்க எப்படி போற ட்ரெஸ் எடுக்க போறது இல்ல. இவனை ஏன்டா அதுல கூட்டு விட்டா? சும்மாடா. அவங்க வர லேட் அவங்க நம்ம உட்காருவோம். சரிதான். எடுத்துது ட்ரெஸ் நான் சூஸ் பண்ணல. எல்லாமே அவங்கதான். எது வந்தாலும் அவங்களுக்கு கேளுங்க. லேகா அதெல்லாம் போட்டு பார்க்க விட மாட்டீங்க. போடா அதெல்லாம் எங்க வேணா போட்டுக்கலாம். இதெல்லாம் வாங்கி போட விடுவீங்களா? இதெல்லாம் நீங்க போட்டு பார்க்க முடியும். நான் தான் சொன்னதேடா, அவங்க பிளான் தெரியாம நீ அவளை வேற கூத்து விட்ட. பாவண்டா அவ. போதும் அவள்தான் சிக்கிட்ட மணி. அவங்க கிட்டயும் சிக்கிட்ட, இவங்க கிட்டயும் சிக்கிட்ட. முடியாது. அவங்களே போட முடியும். என்ன போலாம்? இல்ல வரல.
அது மட்டும் விவரம் வருது என்ன ஆமா. சரி. மாத்து. ஒரே ட்ரெஸ்ல உள்ள இருந்து போர் அடிக்கும். போலாம் போலாம் சொன்னது நாட்டி இவங்க ஓடிட்டாருங்க. என்னப்பா தம்பியும் வர லேட் ஆகும். அந்த பக்கம் தான் பார்வை இருக்கும்லப்பா. நீ கொண்டுருவேன். சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஏய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்டா. சரி நம்ம போயிட்டு வா. கூட வாங்குது வாங்கணும். ஒன்றும் சொல்லலப்பா. என்னடா கரும்பு ட்ரெஸ் இது. சரி ஒரு ட்ரெஸ் வேற கொடுக்குறாங்க. போட்டுட்டு வெளியே போக மாட்டேன். முடியாது முடியவே முடியாது. இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் நீ ஏன் தான் வெறுப்பேத்துறாங்களோ. முதல்ல வேற ட்ரெஸ் எடுத்து போடுறேன். இதுவும் தட்டுறாங்களே தவிர வரேன்னு சொல்லி கேட்குறாங்களேங்கண்ணா. வரேன் 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 வரேன். திறக்க மாட்டேனே, திறக்கவே மாட்டேன். காலே வாங்க திறக்கிறேன். ஏமா நீ என்ன பண்றீங்க? ஆனா அது வந்து எரும மாடு விடு. ஆமாமா வீட்டுக்கு தான் வந்தோம். நல்லா இருக்கு உங்க ட்ரெஸ். வச்சுடுவேன். நல்லாவே இல்லை. அது வந்து என்ன கேட்கணும் உங்க சித்தி கேளுங்க, எனக்கு தெரியாது. போட்டு வெளியே வர போறீங்க. மாட்ட மாட்டேன். வேற ட்ரெஸ் தான் எடுப்பேன். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். போது தெரியல. அவங்க இப்படி கொடுக்கல, மடிச்சுதான் கொடுத்தாங்க. ட்ரெயின் ரூம்ல நீங்க என்ன பண்றீங்க? வெளியே போங்க. இது ஒருத்தவங்க ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்களா? அவங்க நானும் இப்படிதான் பழி வாங்குறதுன்னு யோசிச்சேன்னா ஆனா எது தட்டுவாங்க? வீட்டுக்கு வேணா வெளியே போலான்னு. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வெளியே போ, தப்பாயிடும். சேச்சா அதான் தப்பாவது. விருப்பத்ததம்மா வெளியே போமா. இதுதான் வீடு ஒரு ரூம் அதை தெரிய மாட்டேங்குது. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? சரி சரி அதெல்லாம் தெரியும், வெளியே போங்க. எல்லாம் பதில் கிடைக்காம இந்த போறதாவே இல்லை. என்ன பதில் கிடைக்கணும்? எங்க வந்து என்ன பதில் பத்தி பேசுறீங்க? இங்க தான் பக்கத்துல வர மாட்டீங்களே. யாராவது வரப்போறாங்க. இது ட்ரையல் ரூம், போ வெளியே. யார் வேணா வரட்டும். விடு, நான் போறேன். அதுவும் முடியாது. இவ்வளவு பிடிவாதாகாது. வீடு வரதான் பிடிப்பேன். என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்ணி தொலைங்க. எஸ்கேப் ஆக முடியாது தெரியும்ல. என்னதான் வேணும்? போராட்டி தான் வேணும். விளையாடாதம்மா. சரி பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? நம்ம ரூம்க்கே வரமாட்டேன். அதுக்கான பதில் எனக்கு வேணும். அதான் பனிஷ்மெண்ட்னு தெரியும்ல, அப்புறம் என்ன பதில் வேணும்? பனிஷ்மெண்ட் போதும் விடுங்க. இப்போ வெளியே போங்க. பயப்படுற? இங்க இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் ரூம் குள்ளுங்க. ஒரு பெரிய என்கிட்ட பொண்ணும் பையனும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் குள்ள இருப்பாங்களா? நாங்க இருப்போம். ஓ இது உன் நாடு இல்லையா? இது ஏன் நாடு. ஓவா கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னென்ன வார்த்தை வரும்னு தெரியாது, பாத்துக்கோ. நான் மரியாதை போயிடுச்சு. பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. நீ எவ்வளவு வேணா தர போற பேசிக்கோ, கவலை இல்லை. ஆனா நான் நகரத்து இல்லை. சரி சாரி. என்ன பண்ண போவீங்க? நம்ம ரூம் வரேன்னு சொல்லிட்டேன்ல. நீல இருந்து சரி காரா எனக்கு எப்படி வேணுமோ அப்படி. ஏமா படுத்துற? சரி ஓகே, கொண்டாடி உட்காருங்க. சோஃபா நல்லா இருக்கு. நீ உதச்சிருவ, வெளியே போயிடு. தள்ளி விட்டுரும், பாத்துக்கோ. நான் பண்ணி நான் கத்துவேன், பார்த்துக்கோ. கத்தனா கூட்டங்களும் அதையும் பார்த்துக்கோ. மிரட்டுறாரே மிரட்டுறாரே. பயம் இருக்கட்டும். சரி சொல்லு. சாமி நீ என்ன சொன்னாலும் சரி, இப்ப வெளியே போனா மட்டும் போதும். எவ்வளவு ரெடி வெளியே வாடி. போச்சு. நான் அப்பவே அவங்க வரத்துக்குள்ள போங்கன்னு சொன்னேன்ல. முடிக்க போறேன். கொலை பண்ணிருவேன். இப்ப அவங்க நிக்கிறாங்க. போன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பாடி நீங்க போங்க, நான் வரேன். இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ண கொண்டு வா. வரேன் வரேன். இங்கேதான் வெயிட் பண்ணுவோம். வர சரி இப்ப போறேன். அப்புறம் பின்னாடி வந்துருங்க வரேன். ப்ளீஸ். பிளாக்மெயில் பண்ணாதீங்க. நாளைக்கு கூட இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கலாம். இது என்னங்க ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு? நாளைக்கு சண்டே தானே. நாளைக்கு ஒரு கூட இருக்கிறேன். சண்டே எல்லாரும் கூட இருக்கணும்னு சொல்ல போறேன். சரியான பிடிவாத பையன்பா. பரவாயில்ல. சரி இருக்கேன். என் கூட மட்டும்தான். எப்பா சாமி சரி. கட்டுற மாதிரி இருக்கு. நான் விருப்பத்தாதீங்க. சரி போ. ஒரு ஆடு. பரவாயில்ல. அப்புறம் இருக்கு. ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு. விடுங்க. இன்னும் இல்லை, விடுங்க. நாங்க வந்துட்டு இருந்தா என்ன பண்றீங்க? அந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேணாம் தான் இங்க பேசிட்டு இருக்கோம். ஏன் சித்தப்பா? நாங்க கொடுமை. என்னது தேத்தி விட்டுட்டு கொடுமை நான் சொல்றீங்க? நான் சொல்லல, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருக்கட்டும் இருக்கட்டும், கொடுமையாவே இருக்கட்டும்.
பாருமா எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லமா. நம்பிட்டேன். என்ன இது இப்ப போட்டுட்டு இருந்தா? என்ன படம் உனக்கு எப்படிடா தெரியும்? அப்படி உணர்ந்தேன்னு வைய, சும்மா கேட்டேன். ஏதோ கையை காணும். குடும்ப வியாதி போல. அப்படியே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்குலாம் கல்ச்சர் தெரியுமா? தினைக்குமா போட போறோம். 5 நிமிஷம் போட்டு கேட்ட கூட இங்கெல்லாம் ரூல்ஸ்பா. பாத்துறேன். முடியலையா? அவங்க 25 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. சிக்கிட்டு எடுத்தவங்கோ. ஆயா சீக்கிரம் எத்தோடு ஓடி வந்துட மாட்டேன். சரி டைம் வந்து சீக்கிரம் அடுத்தது. இதெல்லாம் போட்டு பார்த்தா ஒரிஜினல் ட்ரெஸ் எப்பயா செலக்ட் பண்றது? அதெல்லாம் எடுத்துருப்பா சீக்கிரம். நான் வந்து பாத்துக்கிறேன். இது சூப்பரா இருக்கு. இருக்குல்லங்க, நானும் நினைச்சேன். இதுதான் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வந்துச்சு போட்டு போட மாட்டேன்ட்டாங்க. அவங்க கூட ஒரு மேட்ச் ஆக வேண்டியதானே. அது வலிக்கும். ஏன் நான் வர மாட்டேன். ஏன் இன்னும் பிரச்சனை. கையில அது போட்டா பிரச்சனை, கையோட போட்டா பிரச்சனை, இது போட்டா பிரச்சனை, அது போட்டா பிரச்சனை, இதுதான் போடுறது. நான் சொல்லுவேன் நீ திட்டிடுவேன் பரவாயில்லையா? சரி இருங்க, நம்ம திரும்ப வரோம். நீங்க கலக்கிறதா நிஜமெல்லாம் இருக்குது உங்களுக்கு. எப்பா சாமி, ஒண்ணுக்காவது கம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்களே. என்ன போதும், நமக்கு இதுக்கு மேலே செட் ஆகாது. இவ்வளவு தூரம் வந்தது பெரிய விஷயம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உட்காருவா. நாங்க அடுத்த ரவுண்ட் போயிட்டு வரோம். இங்க வந்துட்டேன். எதுக்கு? இதுவே நல்லாதான் இருக்கு. நினைச்சுக்காரி பரவாயில்ல. செலக்ட் பண்ணுமா? இல்ல பில் போட்டாச்சு. அப்புறம் அவங்க புடவை எடுக்கிற வரைக்கும் இதுதான் பண்ணுவாங்க.